ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 80வது சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இதனால் விசேஷ விதமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற அனைவருக்கும் மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தாய் மண்ணே வணக்கம். நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்று அற்புதமாக 80வது வருடத்தை கொண்டாடும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். நம்ம தேசத்திற்காக நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். பைபிள் சொன்ன வண்ணமாக அதிகாரிகளுக்காக, அரசியல்வாதிகளுக்காக, அநேகருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. திறப்பில் நின்று ஜெபிக்கத்தக்கதாக, தேசத்தின் வாயிலில் நின்று ஜெபிக்கத்தக்கதாக, தேசத்திற்காக முழங்கால படிட்டு ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவராகிய தேவன் சொன்ன வண்ணமாகவே உலகமெங்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அனுதினமும் ஜெபித்து கொண்டுதான் வருகிறோம். மிகுந்த சந்தோஷம். 80வது வருஷம் காண கர்த்தர் உதவி செய்தார். 80வது வருஷம் சுதந்திரத்தை கொண்டாடத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். தேவன் தேசத்தை பாதுகாத்தார். 127ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறவனமா, கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் தேசத்து மேல ஆண்டவராகிய தேவன் பட்சமாயிருந்து ஒரு பறவை போல தேசத்தை பாதுகாத்திருக்கிறார். எருசலேமை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருக்கிற வண்ணமாகவே உன்னை சுற்றிலும் தேவனாய் கர்த்தர் சூழ்ந்திருக்கிறான் சொல்லப்பட்ட வண்ணமாக கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேசம் சமாதானம் பெற்று வாழ வேண்டும் என்பது குறித்து நாம் அனுதினம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார். லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிற கவனமா கேளுங்க. தேசத்துல சமாதானத்தை கட்டளிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்துல ஒலாவதும் இல்லை. தேசத்துல சமாதானத்தை கட்டளிடுவேன். எனக்கு அருமையானவர்களே, தேசத்துல சமாதானத்தை கட்டளிடுகிற நம்முடைய ஆண்டவர் தேசத்தில் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்லாமல் தேசத்துல சமாதானத்தை கட்டளிடுவேன். நம்முடைய தேசம் சமாதானம் பெற்று, நம்முடைய தேசம் விடுதலை பெற்று, நம்முடைய தேசம் ஃப்ரீடமாக இன்று நாட்களில் 80வது வருடம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. எல்லா தலைவருக்கும் வாழ்த்துக்கள், மிலிட்டரி படைகளுக்காக வாழ்த்துக்கள், போலீஸ் படைகளுக்காக வாழ்த்துக்கள், அரசியல்வாதிகள் தலைவர்களுக்காக வாழ்த்துக்கள், தேசத்தினுடைய தியாகிகளுக்காக வாழ்த்துக்கள், தேசத்தை பாதுகாத்து பணியில மரித்து போன தேசத்தினுடைய தியாகிகளுக்காக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எனக்கு அருமையானவர்களே, அந்த தேவன் அந்த அவர்களுக்கும் நமக்கும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறது. மட்டுமல்லாமல் சமாதானத்தை தேசத்தில் கட்டிடுவேன். காரணம் என்னவென்றால், சமாதானத்து பிரபு அவர். சமாதான பிரபு என்றால் சமாதானத்துக்கு தலைவர், குடும்ப தலைவர், சமாதான காரணர். ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சமாதான பிரபு என்னப்படும் இயேசு கிறிஸ்துவுக்கு. மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சமாதான காரணர் என்று சொல்லப்படுகிறது. சமாதானத்துக்கு காரணர், சமாதானத்துக்கு பிரபு, சமாதானத்தை உற்பத்தி பண்ணுகிறவர், சமாதானத்தை உருவாக்குகிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை கட்டளிடுகிறவர். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று பைபிள் நமக்கு அழகாக சொல்லப்படுகிற பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த சமாதானம் எங்க கிடைக்கும், அந்த சமாதானத்தை யார் கொடுப்பது, அந்த சமாதானம் எங்க கிடைக்கும் என்பது குறித்து சிந்தித்து பார்க்கிற இந்த வேலையில நாம் இருக்கிறோம். தேசம் சமாதானம், ஃப்ரீடம், விடுதலை பெற்று 80வது வருடத்தை கொண்டாடுகிறோம். சமாதானத்தை இழந்து இருக்கிறாயா? சமாதானம் இல்லாம இருக்கா? உன் வீட்டுல, உன் நாட்டுல, உன்னுடைய உள்ளத்துல, உன்னுடைய இல்லத்துல சமாதானம் இல்லையா? அந்த சமாதானம் எங்க கிடைக்கும், யார் கொடுப்பது, எப்படி கிடைக்கும் என்பது குறித்து ஏசாயா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை அற்புதமான ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். உம்மை உறுதியா பற்றி கொண்டவனே, நீர் பூர்ண சமாதானத்தோடு நீர் காத்து கொள்ளுகிறீர் என்று அற்புதமாக வேத வசனம் சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே,
ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டவர்களை ஆண்டவர் பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறார் என்று பைபிள் சொல்கிறத பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அவரை ஏற்றுக்கொண்டு, அவரை பற்றி கொண்டு, அவரை விசுவாசித்து, அவரை பூர்ணமாக அவரை பிடித்து கொண்டால் பூரண சமாதானம். முழு விசுவாசத்தோடு, முழு அன்போடு, முழு தியாகத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அற்புதமாக அவர் நேசிப்பாயானால், அவர் உறுதியாக பற்றி கொள்வாயானால் பூரண the full peace of mind of peace of mind full peace. நம்ம எப்படி ஃபுல் பிரியாணி கொடுன்னு கேட்கலாம் இல்லையா? திருப்தியா சாப்பிட்டு சமாதானமாக அவண்ணமாக ஃபுல் பீஸ், ஆண்டவருடைய சமாதானம். இரண்டாவதாக சங்கீதங்கள் புஸ்தகம் 119 சங்கீதம், சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்துல அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, இந்த பைபிளை யார் நேசிக்கிறாங்களோ, இந்த பைபிளை யார் வாசிக்கிறாங்களோ, இந்த பைபிளுடைய வார்த்தைகளை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு பூரண சமாதானம். பைபிள் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த அன்பின் கடிதம், அழைப்பின் கடிதம். தேவன் யார், மனிதன் யார், உலகம் எப்படிப்பட்டது, உலகத்தை யார் உண்டாக்குனது, சிருஷ்டிக்கு எஜமான் யார், சிருஷ்டிகர் யார், நாம் எங்க இருந்தோம், எங்க வந்திருக்கிறோம், எங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், மரித்த பிற்பாடு மறுவாழ்வு என்ன, எங்க, எப்படி, தொடக்கம், முடிவு என்பது குறித்து இட் இஸ் பைபிள் கிளியராக போதிக்கும், சொல்லிக் கொடுக்கும், டீச் பண்ணும், நம்மளோடு கூட பேசும். இது பேசுகிற ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறார், பேசுவார். வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். அவைகள் என்ன குறித்து சாட்சி கொடுக்கிறது. யோவான் 5:39 வாசிக்கிறோம். லூக்கா 24:44 வாசிக்கிறோம். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்ன குறித்து எழுதியிருக்கிற சீடர்களோடு கூட கர்த்தர் சொன்னார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிற. ஆதியில வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை இயேசுவா இருக்கிறார். இட் இஸ் வண்டர்ஃபுல். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவம், ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன். இந்த வார்த்தையை விசுவாசித்தால், இந்த வார்த்தையை வாசித்தால், இந்த வார்த்தையை கை கொண்டால், இந்த வார்த்தையை ஆண்டவராகிய தேவனுடைய அற்புதமாக இருதயத்தில் வைத்துக் கொள்வாயானால் உன்னை காப்பாற்றும், உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்ளும், உன்னுடைய வேதனைகளை மாற்றி உலகத்துல விடுதலை பெற்றுகிறது மட்டுமல்லாமல், நம்ம நாடு இந்தியா நாடு விடுதலை பெற்றது மட்டுமல்லாமல் நீங்களும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். கடைசியாக மூன்றாவதாக அந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வாசிக்கிறோம். யோவான் 14 அதிகாரம் 27, இதோ சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். இயேசு தன்னுடைய சமாதானத்தையே நமக்கு தந்தார். காரணம், சமாதான பிரபு, சமாதான காரணர். கொலோசியர் 1 அதிகாரம் 20 வாசிக்கிறோம். கொலோசியர் 1:20 வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி இருதரத்தாரையும் இணைத்து, பிதாவுக்கும் நமக்கும் இருக்கிற நடு சுவரை எடுத்து போட்டு நம்மளை இணைத்தார். அவர் சமாதானம் தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சமாதானம், அவரே சம்பாதித்த சமாதானம். அற்புதமாக 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 33 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14:33 தேவன் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார், கலகத்துக்கு தேவனாராமல் சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. ரோமர் புஸ்தகம் 16 அதிகாரம் 20 வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தான உங்களை கால்கள் கீழே அழித்து போடுவாராக. இட்ஸ் வண்டர்ஃபுல். அற்புதமான ஒரு வார்த்தை. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5 அதிகாரம் 23 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் சமாதானம் ஆக்குவாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா,
முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அற்புதமான ஒரு வார்த்தையை பைபிள்ல வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறான். சமாதானத்தின் தேவன். யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சீடர்களுக்கு தரிசனம் தந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு சொன்ன வார்த்தையாகவே தென்படுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தின் தேவனா இருக்கிறான். கடைசியாக 2 நாளாகமம் புஸ்தகம் 2 Chronicles 2 நாளாகமம் 7:14 வசனத்துல என் நாம தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்றார். நம்முடைய தேசம் சேமம் அடையணுமா? நம்முடைய தேசம் சமாதானம் பெறணுமா? நம்ம தேசம் செழிப்படையணுமா? நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படணுமா? நம்ம தேசம் ஆசீர்வாதமா, ஆரோக்கியமா, பாதுகாப்பா, நன்மையான காரியங்களை ஆண்டவராகி தேவன் நடப்பிக்க வேண்டுமா? அவரை தேட வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து என்னை பின்பற்றினால் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்றார். ஆகவே தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடுவேன் சொன்ன ஆண்டவர் இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் அற்புதமாக 80 வருடங்களை சுதந்திரமாக கொண்டாட கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த வருடத்துல இன்னும் அதிகமாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உலக தலைவர்களும் கூட அற்புதமா நம்முடைய தேசத்தின் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் அரசாங்கத்துல பணிபுரிகளும் அனைவரும் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி செலுத்தி ஆண்டவருடைய நாமம் மகிம்படட்டும். இந்த வார்த்தையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிம்படட்டும். God bless you all. God bless.